ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் காலிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு உருளைக்கிழங்கு கிரேவி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிநாடு உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். கொஞ்சம் சோம்பு, பட்டை இலை, பட்டை சும்மா ஒரு 2 இது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா தேங்காய் சல் ஒரு கால் கப்பு போதும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கே போதுமானது. ஏன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதுவே போதும். அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து இதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிரேவி கிடைக்கும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு, உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான செட்டிநாடு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், எதுனா டவுட்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.